ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? தாம்பரம் பக்கத்தில் படப்பையில் தான் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிபி ஆர்கிடெக்ட், அதாவது டில்லி பாபு அவர் கட்டின வீட்டை டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூனிக் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிபி அப்படிங்கிற அந்த ஐகானிக் லோகோ, டிபி ஆர்கிடெக்டோட லோகோ இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்டர் ஆன உடனே பார்த்தோன்னா நேராக ஒரு குடில் இருக்குது. அந்த குடில் பக்கத்திலே ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே பார்க்குற இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாட். இதை தான் என்ட்ரன்ஸ் டிசைனில் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம மோட்டர் ஆன் பண்ணால் வாட்டர் ஃபால்லேருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி வரும். இன்பில்ட்டாக ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் வந்து அந்த வாட்டரை சக் பண்ணி மறுபடியும் பியூரிஃபை பண்ணி வாட்டர் ஃபாலில் அனுப்பும். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிற குடில நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக குடில் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா அது நிற்கிறதுக்கு 4 லெக் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெக் தான் இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். எப்படின்னா அங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லெக்லேருந்து ஒரு ஹேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை 90 டிகிரிக்கு அதை வந்து பொசிஷன் பண்ணுது. அதனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இந்த குடில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எதுவுமே ஓலைகள் கிடையாது, எல்லாமே ஃபைபர். இந்த ஃபைபர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% கூலிங் தர ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி இப்போ ஓலைகளை பொறுத்த வரைக்கும் மேலே டஸ்ட் படியும், அதே மாதிரி ஓலைகள் உதிரும். இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், என்ட்ரன்ஸில் இருக்கிற சீலிங்கில் கூட எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் டிசைன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மெயின் டோர் கிட்ட போகலாம். இப்போ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிச்சன் விண்டோ. நம்ம உள்ள கிச்சனை பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் டோரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரண்ட் ஓம் லைட் வச்சுருக்காங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே 2 பக்கமும் யாழி இருக்கும். அதை போலவே இங்கேயும் மெயின் என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் யாழி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பாருங்கள் யாழி இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தருது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு அவுட்டர் டோர் இருக்குது. சாமி ரூம் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. கீழே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிள் தான். அதே மாதிரி படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அது கூட மார்பிள் தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ்டாக வீடு கட்டி தருவாங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டிபி ஆர்கிடெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதாவது மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குது. அதனால நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணும்போது வென்டிலேஷன் பிளாக் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் இவர் பண்ணியிருக்காரு. சாமி ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த உட் கார்விங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. இப்போ நம்ம பழங்கள் பூக்கள்லாம் வைக்கிறோன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்பேஸும் இருக்குது. பொதுவாக கிச்சனோட என்ட்ரன்ஸ் நார்மலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் கர்விலீனியர் ஷேப்பில் யூனிக்காக வச்சுருக்காங்க. அதில் ஒரு லைட்டிங் செட்டப்பும் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்த அந்த சின்ன விண்டோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி 2 விண்டோ கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் சைடில்.
ஹாலில் ஒரு ரூம் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இங்கே தான் இருக்குது. இது ஹிடன் டோர் செட்டப்பில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ரூம்குள்ளே நம்ம இப்போ என்டர் ஆகலாம். ரூமோட விண்டோவும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் இருக்குது, அதுவும் வால்லே அட்டாச் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டேர் கேஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு காப்பர் பாட் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக வச்சுருக்காங்க. படிக்கட்டுக்கு ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 3 விண்டோ வச்சுருக்காங்க சர்க்கிள் ஷேப்பில். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாட ஒரு பெட் செட்டப் வச்சுருக்காங்க. வீட்டில் மொத்தம் 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ஹிடன் டோர் தான் வச்சுருக்காங்க. பால்கனியில் இருக்கிற டோரில் கூட மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் ரவுண்ட் ஷேப் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம ஸ்விட்ச் ஆனா ஆஃப் ஆன் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ண அந்த லைட் எரியல பார்த்தீங்களா, இப்போ ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரெட் லைட் எரியும்.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோம் ஷீல்டு டெரஸில் வச்சுருக்காங்க. இது வழியாக சூரிய ஒளி பாஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீட்டில் நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடு கட்டணுமா, நீங்கள் டிபி ஆர்கிடெக்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி தருவார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.